வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று ஒரு அதிர்ச்சியான செய்தியோடு தான் இந்த வீடியோவை தொடங்குகிறோம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர். இவரது பெயரை சொன்னாலே ஒரு அதிரடி, ஒரு ஆக்ரோஷம், ஒரு வெற்றிக்கான வேட்கை என்று ரசிகர்களுக்குள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். 2024 ஜூலை அவர் பொறுப்பேற்றது முதல் இந்திய அணி பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி, 2026 T20 உலகக்கோப்பை வெற்றி என பல உச்சங்களை தொட்ட கம்பீரின் கூட்டணி இப்பொழுது ஏன் ஒரு தத்தளிப்பான சூழலில் இருக்கிறது? குறிப்பாக சமீபத்தில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர்களில் இந்திய அணி சந்தித்த அந்த மோசமான தோல்விகள் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தையே உலுக்கியிருக்கிறது. இந்த சூழலில் கம்பீரின் நம்பிக்கைக்குரிய பயிற்சியாளர் குழுவில் ஒரு முக்கிய நபர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு IPL அணி ஒன்றிற்கு செல்ல தயாராகி வருகிறார் என்ற செய்தி இப்பொழுது காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. முதலில் இந்த செய்தியின் பின்னணியை பார்ப்போம். சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடர்களை ஒருமுறை நினைவு கூறுங்கள். இந்தியா போன்ற ஒரு வலுவான அணி இந்த தொடர்களில் தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியடைந்தது என்பது சாதாரண விஷயமல்ல. குறிப்பாக அந்த போட்டிகளில் இந்திய அணி பில்டிங் தரம், பல முன்னாள் வீரர்கள் மட்டுமின்றி ரசிகர்களின் கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியது. பல எளிய கேட்சுகளை நழுவ விட்டது, ரன் அவுட் வாய்ப்புகளை தவறவிட்டது என பல குறைபாடுகள். இந்த விமர்சனங்களுக்கு பிறகுதான் கம்பீரின் பயிற்சியாளர் குழுவில் ஒரு அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. கம்பீர் உடன் 2026 ஜூலையில் மோர்டன் மோர்கல், ரியான் டென் டோஸ்கேட் மற்றும் அபிஷேக் நாயர் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இணைந்தனர். இதில் அபிஷேக் நாயர் ஏற்கனவே 2025 விடைபெற்று விட்டார். இப்பொழுது மற்றொரு மூத்த பயிற்சியாளர் IPL பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளார். இதில் முக்கியமாக பேசப்படும் பெயர் திலீப். இந்திய அணியின் பில்டிங் பயிற்சியாளராக இருக்கும் அவர் இப்போதுள்ள விமர்சனங்களால் அதிருப்தியில் இருக்கிறாரா, அல்லது IPL அணியின் கவர்ச்சிகரமான சம்பளம் மற்றும் நீண்டகால ஒப்பந்தம் அவரை ஈர்க்கிறதா? இதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நவீன கிரிக்கெட்டில் பயிற்சியாளர் பணி என்பது வெறும் மைதானத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒரு 24/7 வேலை. சர்வதேச அணியின் அழுத்தம் என்பது எப்பேற்பட்ட பயிற்சியாளரையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வைக்கும். குறிப்பாக இந்திய அணியின் பயிற்சியாளர் பொறுப்பு என்பது நெருப்பாற்றில் நீந்துவது போன்றது. ஒரு வெற்றி கிடைத்தால் நீங்கள் கடவுளாக பார்க்கப்படுவீர்கள். ஆனால் தொடர்ந்து 2 தோல்விகள் என்றால் உங்கள் தகுதியே கேள்விக்குறியாக்கப்படும். கம்பீரின் கோபமோ அவரது ஆக்ரோஷமான அணுகுமுறையும் அணியில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் சமீபத்திய தோல்விகள் கம்பீரின் அணுகுமுறைக்கு அணியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. இப்பொழுது இந்த IPL மோகம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், IPL அணி இப்பொழுது உலகின் பல நாடுகளில் லீக் தொடர்களை நடத்துகின்றனர். அங்குள்ள சூழல், பணிச்சுமை குறைவு, அதே சமயம் வருமானம் அதிகம். இது சர்வதேச அணியின் பயிற்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசீகர தேர்வாக மாறியிருக்கிறது. இந்திய அணியின் பயிற்சியாளர்களாக இருந்துவிட்டு ஒரு IPL அணிக்கு செல்வது என்பது அந்த நபரின் தனிப்பட்ட வளர்ச்சியை பொறுத்தவரை லாபகரமாக தெரியலாம். ஆனால் இந்திய அணியின் நலன் என்னவாகும்? உலகக்கோப்பை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் பயிற்சியாளர் குழுவில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் அணியின் ஒருங்கிணைப்பை நிச்சயம் பாதிக்கும். அடுத்தது நாம் விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான நபர் VVS லட்சுமண். இப்பொழுது வரவிருக்கும் ஜிம்பாப்வே T20 தொடர் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு தற்காலிக பயிற்சியாளர் குழுவை வழிநடத்த லட்சுமண் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏன் இந்த தற்காலிக ஏற்பாடு? கம்பீர் மீதான நம்பிக்கை BCCI இழந்துவிட்டதா, அல்லது இது கம்பீருக்கு வழங்கப்படும் ஒரு எச்சரிக்கையா? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் விதிப்படி அணியின் கட்டமைப்பை மாற்றும் போது BCCI எடுக்கின்ற இந்த முடிவுகள் மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமான நிர்வாக மாற்றங்களாக தெரியும். ஆனால் அடிமட்டத்தில் இருந்து அது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். எப்பொழுதும் ஒரு வெற்றிகரமான அணிக்கு பின்னால் வலுவான பயிற்சியாளர் குழு இருக்கும். உதாரணத்திற்கு ரவி சாஸ்திரி, பரத் அருண் கூட்டணி அல்லது டிராவிட் ரத்தோர் கூட்டணி. இவர்கள் அனைவரும் ஒரு புரிதலோடு செயல்பட்டார்கள். கம்பீர் வந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இப்போதுள்ள இந்த சூழல் அவர் தனது தந்திரங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. குறிப்பாக வைபவ் சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களை அணியில் எடுத்ததும் பிறகு அவர்களை நீக்கியதும் என பல முடிவுகள் சர்ச்சையாகின்றன. ஸ்ரேயஸ் ஐயரின் விளக்கம் போன்ற பல நிகழ்வுகள் அணியின் உள்ளே ஏதோ ஒரு சலசலப்பு நடப்பதை உறுதிப்படுத்துகின்றனர். தொடர்ந்து பேசுவோம். ஒரு பயிற்சியாளர் ஏன் விலகுகிறார்? அது தொழில்நுட்ப குறைபாடா, அல்லது நிர்வாக ரீதியான கருத்து வேறுபாடா? கம்பீர் ஒரு ஆக்ரோஷமான தலைவர் என்பது நமக்கு தெரியும். சில சமயம் ஆக்ரோஷமான தலைவர்களுடன் வேலை செய்வது என்பது சக ஊழியர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் தரலாம். அந்த அழுத்தத்தில் இருந்து வெளியேற இத்தகைய முடிவுகளை எடுத்திருக்கிறார்களா? அல்லது அணியின் எதிர்காலத்தை பற்றியும் தனது எதிர்காலத்தை பற்றியும் நீண்டகால நோக்கில் யோசித்து எடுக்கப்படும் முடிவா இது? இந்த தகவல்கள் யாவும் கசிந்த நிலையில் ரசிகர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம்.
சமூக வலைத்தளங்களில் பலரும் கம்பீரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ என்றும், இந்திய அணியை விட தனிப்பட்ட ஈகோ பெரிதாகிவிட்டதோ என்று விவாதங்களை எழுப்புகிறார்கள். இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இந்த விவகாரத்தில் என்ன செய்யப் போகிறது? அடுத்து 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கு இன்னும் ஓராண்டு தான் உள்ளது. இந்த ஒரு வருடம் என்பது ஒரு அணியை வடிவமைப்பதற்கு மிக முக்கியமான காலம். இந்த நேரத்தில் முக்கிய பயிற்சியாளர் விலகி செல்வதும், தற்காலிக பயிற்சியாளர்களை நியமிப்பதும் சரியான பாதையா? இது அணியின் நிலைத்தன்மையை பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இறுதியாக, ரசிகர்களாகிய உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு பயிற்சியாளர் தோல்விகளுக்காக தனது பதவியை விட்டு செல்வது சரியா? அல்லது அவரை தொடர்ந்து அந்த பதவியில் வைத்து திருத்தங்களை செய்வது சரியா? கம்பீர் இன்னும் சிறிது காலம் இந்திய அணியை வழிநடத்தினால் இந்த தோல்விகளிலிருந்து மீண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த செய்தி ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. கம்பீரின் பயிற்சியாளர் குழுவில் மட்டுமல்ல, இந்திய அணியின் போக்கிலே ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. இங்கிலாந்து அயர்லாந்து தொடர்களின் தோல்வி ஒரு பாடம் என்றால், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சியாளர் குழுவின் கடமை. தவறு எங்கே நடக்கிறது என்பதை தேடாமல் பதவி ராஜினாமா செய்வது தீர்வாகாது. இது ஒரு தற்காலிகமான பின்னடைவாகவே அல்லது இந்திய அணியின் ஒரு சரித்திரத்தின் மாற்றமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த சில நாட்களில் இந்திய அணியில் எடுக்கும் முடிவுகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளன. குறிப்பாக அந்த பயிற்சியாளர் யார் விலகுகிறார், அடுத்த கட்டமாக பயிற்சியாளர் குழுவில் யாரெல்லாம் சேர்க்கப்பட போகிறார்கள் போன்ற தகவல்கள் கிடைத்தவுடன் நாம் மீண்டும் ஒரு விரிவான அலசலுடன் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். கிரிக்கெட் உலகின் இது போன்ற சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஊக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். விளையாட்டில் ஈடுபாட்டுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.